அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சகரியா 2:8, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மகிமையான வாழ்க்கை இனிமேலிருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறீங்க. மகிமை நிறைந்த வாழ்க்கை முன்னாடி இல்ல, உங்களுக்கு பின்னாடி வச்சிருக்காரு. பின்னாடி வச்சிருக்காரு. இனிமேலிருந்து மகிமை நிறைந்த வாழ்க்கை சொல்றது யாருன்னா, சேனைகளின் கர்த்தர். அவர் தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இல்ல, பரவாயில்ல, பிற்பாடு மகிமை உண்டாகும் அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. மகிமை நிறைந்த வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குதுங்க. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். வாழ்க்கையுடைய முற்பகுதி உங்களை ஒரு வியாதி கொள்ளையிட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை வறுமை பிரச்சனைகள் கொள்ளையிட்டு இருக்கலாம். இவையெல்லாம் சேர்ந்து, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த வறுமை, இவையெல்லாம் சேர்ந்து உங்க பணத்தை கொள்ளையிட்டு இருக்கலாம். உங்களுடைய நகையை கொள்ளையிட்டு இருக்கலாம். உங்க சொத்துக்களை அப்படியே கொள்ளையிட்டு இருக்கலாம். ஆனால் வரும் காலம், பிற்பகுதி, இனிமேல் வரும் காலம் உங்களுக்கு மகிமை நிறைந்ததா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஓகேங்களா? அதனால பயப்படாதீங்க, பழச நினைச்சு கவலைப்படாதீங்க. போனது போகட்டும். நான் கூட அப்படிதான் பழச நினைச்சு ரொம்ப கவலையில இருந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கவலை வருது இல்ல, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது நடந்திருக்க கூடாது இல்ல, ஏசுவே இது நடந்திருக்க கூடாது இல்ல, அப்படிலாம் கேட்டுட்டு நிக்கிறீங்கல்ல. நான் அப்படிதான் கேட்டுட்டு நின்னேன். பழச நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க பிற்பகுதி மகிமை நிறைந்ததா இருக்கும். சரிங்களா? நம்ம ஆபிரகாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முற்பகுதி சரியில்லைங்க. அவங்கள முற்பகுதி பத்தி பைபிள் பேசவே இல்லை. 75 வயது அவங்க பிற்பகுதிக்கு வரும்போது, அவங்க அந்த 2வது பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு 75 வருடம் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. அதனால பைபிள்ல அவங்களுடைய முற்பகுதி எழுதப்படலை. என்ன நடந்துச்சு அந்த முற்பகுதியில? நான் குழந்தை இல்லை. அந்த குழந்தை இன்மை அவங்களை கொள்ளையிட்டது. அவங்களுடைய ஆயுளின் 75 வருஷம், 75 வருஷத்தை கொள்ளையிட்டது. ஒண்ணுமே இல்லை ஆபிரகாம் கிட்ட. ஆனா 75வது வயசுல தேவன் கூப்பிட்டு ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையை கொடுத்த. கானான் நாட்டுல அது ஸ்டார்ட் ஆச்சு. கானான் நாட்டுல அது ஆரம்பமாச்சு. உங்களுக்கு மகிமை நிறைந்த வாழ்க்கை இருக்குதுங்க. சரிங்களா? உங்களுக்கும் இருக்குது. அது ஆரம்பமாகுது. பழச நினைச்சு கவலைப்படாதீங்க. போனது போகட்டும். தேவன் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள வச்சிருக்காரு. உங்களை கொண்டு போவாரு. சரிங்களா? அவரை நம்புங்க. மகிமை நிறைந்ததா இருக்கும் இனிமேல் வருங்காலம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்க கூடாது ஏசப்பா, ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடக்க விட்டீங்க அப்படின்னு உங்க பிள்ளைங்க யோசிக்கிறாங்க. பழச நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். பிற்பகுதி, இனிமேல் வரும் பகுதி மகிமை நிறைந்ததா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. அப்பா, உங்க பிள்ளைங்களுடைய அந்த நோயாளியா இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைங்க தயவு செய்து ஆரோக்கியத்தை கொடுத்துருங்கப்பா. நாங்கெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டோம்ப்பா வியாதி வந்தா. தயவு செய்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருங்க. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும், இல்லைன்னா அவனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க பா. அப்படி நீங்க நரகத்துல தள்ளினா தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்றது?
அங்கெல்லாம் வாழ முடியாது. எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறோம், அங்கே தான் வருவோம். அதனால் எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா. சாமி, உங்களுடைய இரத்தத்தை கொண்டு நல்லா பாவங்கள் எல்லாம் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அப்பா, அந்த இமை பொழுது உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க, உங்களுக்கு சந்திக்க 3வது வானத்தில், மத்திய வானத்தில் வந்து வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சி, பிசாசு ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்வது மனிதனால் கூடாது. அதற்கும் உங்கள் உதவி தான் எங்களுக்கு தேவை. உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்துக்கு கூட எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.